கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுக்கும். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கென்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். ஆமீன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லைகளை பெரிதாக்கி தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு அவர் உங்களை விலைக்கு காத்து கொள்ளுவார். ஆமீன். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பாருங்கள், யாபேசுக்கு தேவன் அவ்விதமாக அருளி செய்தது போல உங்களுக்கும் இந்த ஜெபத்தின்படி எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளி செய்ய என் தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். God bless you.